வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா, வீரவேல் முருகனுக்கு கரோஹரா, சுவாமிமலை முருகனுக்கு கரோஹரா. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காலையிலே எழுந்து முருகப்பெருமானுக்கு பூஜை எல்லாமே முடிச்சுட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் கிளம்பணும். நைட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு. கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே போனால் தான் சுவாமிமலை இருக்குது. அதனால் ஓகே, நியர்பையாக இருக்கிற இடத்துலையே நம்ம போயிடலான்னு சுவாமிமலைக்கு பக்கத்துலேயே, அதாச்சும் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹோட்டல் நமஸ்கார் அப்படின்ற ஹோட்டல் இருந்துச்சு. ஹோட்டலில் எல்லாமே சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ரூம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை சுவாமிமலைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொட்டை அடிக்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா கோயிலில் இருந்து பேக் சைடு, அதாச்சும் நீங்கள் கார் பார்க்கிங், ஒரு வேளை நீங்கள் கார் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கார் பார்க்கிங் அந்த இடத்துல நீங்கள் விட்டுக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் அந்த டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் முடி காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் முடி காணிக்கையை செலுத்தலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாமே வாங்கிக்கிறதுக்கு அங்கே ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு நாங்கள் போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு செகண்ட் டைம் நான் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருத்தணியில் மொட்டை அடிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிளட்டே வர மாதிரி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஷேவ் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக எனக்கு பேர்னிங் சென்சேஷன் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன், பழனிலையும் சொல்லிவிட்டு இங்கேயும் சொல்லிட்டேன். பழனி வீடியோ அப்புறமா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அங்கிள் எனக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தேன் கடவுளுக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் பண்ணும் பொழுதும் எப்போவுமே நம்ம கடவுளுக்காக நம்ம கொடுக்கும் பொழுது எந்த ஒரு திங்கிங்கும் நம்ம இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது எப்போவுமே சந்தோஷமாக ஒரு விஷயத்தை நம்ம கடவுளுக்கு செய்யும் பொழுது நம்ம ரொம்ப பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சந்தோஷத்தை கடவுள் நம்மளுக்கு தருவார் அப்படின்றத என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிக்கிறது பயமாக இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அது ஏன் அப்படின்றதுக்கான காரணம் சில பேர் சில கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிங்க. அதுக்கு நான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா சில பேர் இந்த ஷார்ட் முடியில் நான் பண்ணுறேன். எனக்கு ஒரு அளவுக்கு நான் 2 மொட்டை ஒரு 1 மந்தில் ஒரு 2 டைம் ஹெட் ஷேவ் பண்ணுறது எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. நம்ம பண்ணும் பொழுது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கா, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போவுமே நம்ம அது பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதையும் நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹெட் ஷேவ் பண்ணாங்க. நான் சுவாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக முடிக்காணிக்கை நான் செலுத்திட்டேன். எல்லாருக்குமே முடிக்காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீங்கள் முடியை ஹெட் ஷேவ் பண்ணலாம். எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், முடி அப்படின்றது ஒரு அழகான ஒரு விஷயம்தான். அது நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்றது தானே தவிர வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம கூட இருக்கும், நம்மளை விட்டு போகும். அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா இதையும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா ஐயோ மொட்டை அடிச்சிட்டுமே, நம்ம நான் இன்றைக்கி இப்படி இருக்கனே, என்னை யாருமே என்னை பார்க்க மாட்டாங்க, என்னை கேலி பண்ணுவாங்க, என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்னை பார்த்திங்கன்னா என் கூட யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில பேர் நம்ம போகும்பொழுதே பார்த்திங்கன்னா நீ என்ன மொட்டை அந்த மாதிரி நம்மளை பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, லவ் யுவர் செல்ஃப்.
உங்களை நீங்கள் வந்து நேசித்தா மட்டும்தான் மற்றவங்க உங்களை நேசிப்பாங்க. நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறது எல்லாமே உங்களோட காதில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ண முடியாது. இது ஒரு பார்ட், அவ்வளோதான். இதில் நீங்கள் உங்களோட உள்ளத்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட முகமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயலும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்மளோட வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். நம்மளோட வீடியோ இந்த வீடியோ விட நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலையில் நம்ம போன சுவாமியை பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், வாவ், சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து தொடரும். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பபாய்.